கண்மணியும் வந்து அந்த கிராமத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது எல்லா விஷயங்களும். அதை பார்த்த கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்த்து அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கண்மணியோட வந்து அந்த நேச்சுரலில் எல்லாமே அவங்களோட வந்து அன்பான வந்து குணத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அசந்து போகிறாரு அன்பு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எப்படி அழகாக பேசுகிறா, பெரியவங்கிட்ட எவ்வளோ மரியாதை கொடுக்குறா, எப்படி அழகாக எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த ரெசிபியை வந்து வாங்குறா, எவ்வளோ சூப்பர் உண்மையிலே கண்மணி. இப்படிப்பட்ட பொண்ணு எப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஒரு நிமிஷம். இவளெல்லாம் நம்பவே கூடாது, இவ ஒருவேளை நடிக்கிறாளா, ஆனால் நடிப்பு மாதிரியே தெரியலையே, எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ அழகாக அன்பாக பேசிகிட்டு இருக்கா, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன அன்பு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னோடனே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நான் எல்லாமே சொல்கிறேன் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்கன்னு. எல்லாம் நோட் பண்ணியாச்சு அப்படின்றாரு. சரி இதெல்லாம் உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, மறுபடியும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அப்படியே சொல்கிறேன், ஒருவேளை மறந்துட்டேன், அது எப்படி அன்பு மறக்க முடியும். ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சமையலை பற்றி, அது கேட்டாவே மெமரியில் நம்மளுக்கு மெமரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்பு அப்படின்னோடனே, அப்படியா, ஆனால் நானே எழுதி வச்சுடுவேன், அதுக்கப்புறம் 2-3 வாட்டி நான் செய்யும் போது எனக்கு ஞாபகமே வரும். ஆனால் உன்னை பார்த்தா உனக்கு அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தெரியலையே. அன்றைக்கி நீ போட்டியில் கலந்துக்கிட்டல, அப்போ கூட ஒரு பிரியாணி பண்ணியே, அந்த பிரியாணியை வந்து நீ பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன அன்பு சொல்கிறீங்க, அந்த பிரியாணியை நான் தான் பண்ணேன். இங்கே பார், இந்த பொய்யெல்லாம் அடிச்சு விடாத புரியுதா, அதெல்லாம் நீ பண்ணலை, யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அன்பு விளையாடுறீங்க, நான் பண்ணாமல் யார் பண்ணியிருப்பேன் அந்த பிரியாணியை, அந்த பிரியாணியை பண்ணது நான் தான். இது மட்டும் கிடையாது, எல்லா டிஷ்ஷும் நான் பண்ணுவேன். ஏன் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே, இங்கே சிறுதானிய வகைங்களை கூட நிறைய டிஷ் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இவ வேணும்னு பில்டப் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இங்கே பாருங்க அன்பு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு கேளு. ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க, எங்கள் அம்மா சொன்ன ஒரு பொய்க்காக ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க. இங்கே பார், நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் அம்மா பொய் சொன்னதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, அப்புறம் நீ பொய் சொன்னது தான் எனக்கு வருத்தம். நான் எப்போ பொய் சொன்னேன், உன் மனசாட்சி கேட்டுப்பார், நீ என்னென்ன பொய் சொன்னேன்னு தெரியும். நீ என்னை நம்ப வச்சு காதல் விளையாட்டு விளையாடல நீயும் ஃப்ரெண்டும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னமோ என் மேலே பழியை தூக்கி போடுறீங்க, சத்தியமாக அதெல்லாம் நான் செய்யவே செய்யலை. நிஜமா நீ செஞ்சுருக்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ மறைக்கவே முடியாது. இங்கே பார், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒன்றை நான் லவ்வே பண்ணல, உன் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணேன். அவள் என்னை இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த வழியை கூட என்னால் தாங்கிக்க முடியும், ஆனால் கூட சேர்ந்து வேணும்னே நம்புற லவ் பண்ணுற மாதிரி என்னை ஏமாத்தின பாரு, அதை மட்டும் தாங்க முடியல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நில்லுங்க அன்பு அப்படின்னு. ஏன் நிற்கணும், இங்கே பாருங்கள், நீங்கள் மேலும் என்னை குற்றவாளி ஆக்கிட்டே இருக்கீங்க. இந்த நிமிஷம் சொல்கிறேன், நான் எந்த தப்புமே செய்யலை. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளால் என் மேலே வந்து சுமத்துறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுவும் என் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றாங்க. நான் தப்பாக பேசுகிறேன்னா, ஓ ஃப்ரெண்டு தான் என்கிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டா. இங்கே பாருங்கள், நானும் சரி என் ஃப்ரெண்டும் சரி இந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறார் அன்பு.